வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த யூனிட்டில் சாப்டர் 11 பார்த்துட்ருக்கோம். எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் ஸ்டெப்ஸ் இன் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பார்த்துட்டோம். இன்டர்வியூக்கு அடுத்தபடியாக ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்க்க போகிறோம். இன்டர்வியூலாம் முடிந்த பிறகு ஒரு கேண்டிடேட் வந்துட்டு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காரா ஆர் மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அப்படி மெடிக்கலாக ஃபிட்டாக இல்லாத ஒரு பர்சன் நம்ம அப்பாயின்ட் பண்ணிட்டோம்னாக்க, ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க, அவருக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ண எல்லா காஸ்ட்டுமே வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இதனால் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும். இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ் லாஸ்ட் ஸ்டெப்பு. இதனால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இப்போ வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எம்ப்ளாயாக தான் நம்ம செலக்ட் பண்ணணும். மெடிக்கல் ஃபிட்டாக இருந்தால் தான் அவங்க வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க மற்றவங்களோட காம்பிடென்சியாக ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி வந்துட்டு, அந்த கேண்டிடேட் வந்துட்டு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லை அப்படின்னாக்க, அந்த அவருக்காக நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ண எல்லா காஸ்ட்டுமே வேஸ்ட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து எதுவும் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க, அது பரவக்கூடிய டிசீஸ் இருந்துச்சுனாக்க அவர் ஸ்ப்ரிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸுக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் இந்த மெடிக்கல் ஃபிட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தி லாஸ்ட் டெக்னிக் யூஸ்ட் இன் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அதாவது செலெக்ஷன் ப்ராசஸில் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான். அது என்னென்னு பார்க்கலாம். திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் தி செலெக்ஷன் பிகாஸ் ஏ பர்சன் ஆஃப் புவர் ஹெல்த் cannot work competently and any investment on him may go waste if he or she is unable to discharge duties efficiently on medical grounds. நல்லா அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது. ஏன்னாக்க நம்ம புவர் ஹெல்த்தாக உள்ள ஒரு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, அவங்க வந்து அவங்களோட ஒர்க் காம்பிடென்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்க மற்றவங்களோட போட்டி போட்டு ஒர்க் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே பண்ணக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வேஸ்ட் ஆகிரும். அப்படின்னு சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க டியூட்டியை வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக அவங்க பண்ண முடியாது. மெடிக்கல் ஃபிட்டாக இல்லை அப்படின்னாக்க அவங்க டியூட்டி வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், இட் determines an applicant's physical ability to perform a specific job. ஒரு பர்டிகுலர் ஜாபை செய்யணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு அப்ளிகண்ட்டுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் எபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்களால பர்ஃபெக்டாக ஜாபை பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. தி மெயின் பர்பஸ் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இஸ் டு ஃபைண்ட் அவுட். என்ன மெயின் பர்பஸுக்காக அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க அதை பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். அதில் இதை மட்டும் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் பாருங்கள். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஃப் தி கேண்டிடேட் அண்டர் செலெக்ஷன் டு பி ஜாப் கன்சர்ன்ட். எந்த ஒரு ஜாப் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்குது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஃப் தி கேண்டிடேட் அண்டர் செலெக்ஷன் டு தி ஜாப் கன்சர்ன்ட். ஜாப் நம்ம நம்ம ஜாப் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னாக்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த கேண்டிடேட்டுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்குது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். டு ப்ரொடெக்ட் தி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் தி இன்ஃபெக்ஷன்ஸ் diseases likely to be spread by the candidate selected. நம்ம செலக்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க, தொற்று நோய் இருந்துச்சுனாக்க அவங்க மூலமாக எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் என்னது, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க எம்ப்ளாயிஸுக்கு வந்துட்டு அது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மெடிக்கல் ஃபிட் அப்படிங்கிறது அவசியம்னு சொல்லியிருக்குது. நீங்கள் ஃபாரினுக்கு போனால் கூட மெடிக்கல் ஃபிட் போட்டால் போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, நம்மள்ட்ட இது மாதிரி டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க அங்கே உள்ள ஒர்க்கர்ஸும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெடிக்கல் ஃபிட் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். டு செக் excessive expenditure in the treatment of selected employee after placement. ஒருவேளை நம்ம மெடிக்கல் ஃபிட்டே பண்ணாமல் அவங்கள பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க, வேலைக்கு அமர்த்திட்டோம்னாக்க அவங்களுக்கு வந்து நம்ம மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா பண்ணுற மாதிரி சூழ்நிலை உருவாயிரும்.
நம்ம ஒர்க்கருக்காக நம்ம மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நிறையா பண்ணுற மாதிரி சூழ்நிலை உருவாயிரும்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம ஒவ்வொரு கேண்டிடேட்டும் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. தட்ஸ் ஆல். இதை பார்த்துங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ.